அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். வரும் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து கடக ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார். புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் ரிஷப ராசியிலையும் சுக்கிரன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பயிற்சியாக இருக்கார். சனி பகவான் கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே. ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கடகராசி அன்பர்களுக்கு உங்க தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாத துவக்கத்துல 12ஆம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்துல மிதுன மனையில மறைஞ்சு சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சில தொந்தரவுகளை குடும்ப வகையில கொடுக்கும். பொருளாதாரம் சார்ந்த வகையிலையும் தன வருமானத்திலையும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். தன வருமானம் ஓரளவுக்கு இருந்தாலுமே அதை கையாளும் விதங்கள்ல மாத முற்பகுதியில கொஞ்சம் கூடுதலாவே கவனம் எடுத்துக்கணும். குடும்பத்துக்காக நிறைய செலவுகளும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய சூழலை உண்டாக்கும். உங்க பேச்சினால ஒரு சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளையும் நீங்க மாத முற்பகுதியில ஃபேஸ் பண்ற மாதிரியான சூழல் இருக்கும். இது எல்லாமே ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் தான். ஏன்னா ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் உங்க தனஸ்தானாதிபதி உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால, தன்னுடைய நட்பு வீட்டுல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் உங்களுக்கு மாத பிற்பகுதியில பிரமாதமா இருக்கும். குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை நிலவும். குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க பேச்சினால அனுகூலங்கள் இருக்கும். பேச்சு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு, தன்னுடைய மூளைய மூலதனமா கொண்டு வேலை செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. வாக்கு பலிதம் இருக்கும். தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயங்கள் மாத பிற்பகுதியில உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல உபஜயஸ்தானத்துல கேது இருக்கிறது விசேஷம். 3ஆம் இடத்தை குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினால முயற்சி ஸ்தானம் வலுவடையும் காரணத்தினால நீங்க எடுக்கும் முயற்சிகளில் இந்த மாதம் முழுவதுமே மேக்சிமம் வெற்றி கிடைக்கும். தைரிய வீரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் சரி, என்னால முடியும், என்னால சமாளிக்க முடியும், நான் பார்த்துப்பேங்கிற மன தைரியம், உத்வேகம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்குள்ள சிறப்பாகவே இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல 12ஆம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 29ஆம் தேதிக்கு பிறகு உங்க முயற்சி ஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இளைய சகோதர வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் அனைத்துமே இந்த மாத பிற்பகுதியில உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். ஏன்னா சகோதர காரகனான செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதும் விசேஷம். அதே மாதிரி மாத பிற்பகுதியில, அதாவது ஆணி 28 ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து குருவோட இணைந்து லாபஸ்தானத்துல குருமங்கல யோகத்தோட செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம், இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு செவ்வாயினாலையும் நிறைய அனுகூலங்கள் நிச்சயம் இருக்கும். சுகஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு கடக ராசியில உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு பூமி, மனை, நிலம், இடம், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல, அதாவது ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செஞ்சா நிச்சயம் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட காலமா விற்பனை ஆகாத இடங்கள் எல்லாம் கூட விற்பனையாகும். புதுசா இன்னொரு இடம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கெல்லாம் இது சாதகமான காலகட்டம். ஏன்னா வண்டி வாகன காரகனான அந்த
சுக்கிர பகவானே உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியாகவும் இருக்கார். அவர் உங்க ராசிக்கே வரும் காரணத்தினால நீங்க நீண்ட காலமா வாங்கணும்னு நினைச்ச வண்டி வாகனங்களை, உங்க மனசுக்கு பிடிச்ச வண்டி வாகனங்களை ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வாங்கி மகிழ்வீங்க. பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதும் உங்களுக்கு விசேஷம்தான். மாத பிற்பகுதியில, அதாவது ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும். என்ன காரணம்னா, குழந்தை ஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே மிக பலமா இருக்கு. குழந்தை ஸ்தானாதிபதி குழந்தை காரகனான குருவோட இணைந்து அந்த குழந்தை காரகனான குருவும் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார். குழந்தை ஸ்தானாதிபதியான செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டை குழந்தை ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நிச்சயமா குழந்தை பாக்கியத்துல கடந்த காலகட்டத்துல இருந்த தடங்கல்கள், தொந்தரவுகள் அனைத்தும் விலகி நிச்சயம் இந்த மாதத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சாதகமாவே அமையும். நீண்ட காலமா பதவி உயர்வுக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும். 6ஆம் இடத்த அதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். லாபங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல பாக்கியாதிபதியோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் இணைந்து லாபஸ்தானத்துல குருமங்கல யோகத்தோட இருக்காங்க. அப்ப தொழில் வகையில மிகப்பெரிய லாபம் இருக்கும். வேலை செய்யறவங்களுக்கும் நீங்க நினைச்ச மாதிரி இடமாற்றம், பணியிட மாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும். வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூழல் வேலையில உங்களுக்கு அமையும். பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும். களத்திரஸ்தானம் 7ஆம் இடத்து அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சாலுமே இப்போ சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார். இன்னொன்னு, இந்த களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். காதல் ஸ்தானமான 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ நீண்ட காலமா காதல்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் அமையக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வரும். குறிப்பா 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம்ங்கிறது நிச்சயம் சாதகமாகவே அமையும். கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். ஏன்னா இந்த களத்திர ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இன்னொன்று, களத்திர ஸ்தானாதிபதியும் வக்ரகதியில இருக்கார். 8ஆம் இடத்துல இருந்தாலுமே வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே கணவன் மனைவிக்குள்ள நல்ல அனுகூலங்கள், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நண்பர்கள் மூலமாகவும் அனுகூலங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் அதுல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு சிலர் புதுசா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த காலகட்டத்தில் துவங்குவீங்க. அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறதும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல அனுகூலத்தை உண்டாகும். பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறது கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலுமே இது குருவுடைய வீட்டுல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுபத்துவம் அடைஞ்சு இருக்கும் காரணத்தினால பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காது. இருந்தாலுமே தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பாக்கியாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது அனைத்து விதத்திலும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். நிச்சயமா புதிய பிசினஸ் நீங்க துணிஞ்சு ஆரம்பிக்கலாம். பிசினஸ் வைஸ் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். குறிப்பா சீருடை பணியாளர்கள், பூமி மனை நிலம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, ரத்தம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, மெடிசன் ஃபீல்டுல இருக்கவங்க, டாக்டர், நர்சிங் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க, விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, போலீஸ், ராணுவம், தீயணைப்பு துறை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விரயமோட்ச ஸ்தானாதிபதி விரயமோட்ச ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு செலவுகள் வந்தாலுமே அதை சுப செலவுகளை மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த காலகட்டம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும், தடைகள் அகற்றும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.